உச்சமும் கிடையாது, எதுவுமே கீழேயும் வரும்னு சொல்ல முடியாது. ம். சந்தையினுடைய போக்கு, உலக காரணிகள், குளோபல் ஈவெண்ட்ஸு, மேக்ரோ, மைக்ரோ டேட்டா இத்தனையெல்லாம் தங்கத்தை தீர்மானிக்கிறது. அப்போ அந்தந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை இருப்பு வாங்கி வச்சுக்கிறாங்க. கரன்சிக்கு ஈக்குவலா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக பேச டைம் பத்தாது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போது நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மணி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மகளிர், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான், அவங்க தான் சேமித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக வாங்குறது, ஒரு 10 கிராம் 5 கிராம் வாங்குறது, பவுன் கணக்கில் வாங்குறது, ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தங்கத்தை போடணும்னு பண்ணுறது. நீங்கள் வேறு எதில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு அதனுடைய அவுட்புட் இல்லை. ஆனால் அவங்க கோல்டு இஸ் நாட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எனது பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் கூட கோல்டுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் தான். அப்போது இவங்ககிட்ட இருக்கிற தங்கமே பார்த்தீங்கன்னாக்கா அபரிமிதமாக இருக்குது. நம்ம சவுத் இண்டியன்ஸில் தான் அதிகமாக இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டு பெண்மணிகள்கிட்ட இருக்கிற தங்கமே பல ஆயிரம் டன்னு இருக்குன்ட்டு ஒரு புள்ளி விவரங்கள் பார்த்தேன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் என்ன கேட்குறோம் கேட்டிங்கனாக்கா, நல்ல ஓரளவுக்கு தங்கம் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை சித்தாந்தம். அதே டயத்தில் ஒரு வாழ்வியல் சித்தாந்தம், ஒரு சமுதாய பார்வையில் பார்க்குற போது ஒரு அந்தஸ்து, இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறோம். அட்லீஸ்ட்டு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வையின்னு சொல்ல இடத்துல 10 பவுன் போடுற இடத்துல 5 பவுன் போடலாம். 10 கிலோ போடுற இடத்துல 2 கிலோ போடுறவங்களாம் இருக்காங்கன்னா, இந்த தங்கம் தான் ஒரு நிர்ணயிக்கிறது. அப்போ தேவைகள் அதிகமாக இருக்கோ இல்லையோ, ஆபரணங்கள் மூலமாக நம்மக்கிட்ட தங்கம் நிறையா இருக்குது. அதனால் தங்கம் நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக சென்டிமெண்ட்டுக்காக இல்லைனாலும், இது ஒரு நல்ல ஒரு மூலதனமாக எடுத்துக்கலாம் எதிர்காலத்தில். ஒரு அவசர தேவைக்கே போகிறோம், ஒரு பேங்க்கில் வைக்கிறோம், பணம் கிடைக்கிறது. கையில் ₹100 பணம் இருக்கிறதுக்கு வேல்யூக்கு இது 80% நமக்கு பணம் தருது இல்லையா? போனோன்னா வச்சு வாங்குகிறோம், அப்புறம் திருப்புறோம், இந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஆனால்